டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டீசர் ட்ரைலர் வந்தப்பவே நமக்கு இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, ஹியூமரஸாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு வழியாக படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் ஜீவிந்த் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யோகி பாபு, இளங்கோ குமரவேல், MS பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் வந்து ராமேஸ்வரம் வழியா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா படகு மூலமா தான் வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கால இருந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்திருந்த அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு கிரைம் இன்சிடென்ட்டும் ஒன்று நடந்துருது. இவங்க ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு சென்னைக்குலாம் வந்து ஒரு வழியா செட்டில் ஆயிடுறாங்க. சசிகுமாரோட குடும்பம் யாருக்கிட்டே மாட்டிக்காம நல்லபடியா சென்னையில வந்து அவங்களால வாழ முடிஞ்சதா, ராமேஸ்வரத்தில் நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க, இப்படி இல்லீகல் இமிகிரேஷன் மூலமா சென்னைக்கு ஷிஃப்ட் ஆன அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, நல்லபடியா அவங்களால வாழ முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இந்த படத்தோட பேசிக் ஐடியா தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல வரும். ரொம்ப எமோஷனலான ஒரு கனெக்ட் நமக்கு அவங்க கூட இருக்கும். ஈழத்தில் நடந்த போரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மக்கள் பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், இப்போ நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ ஈழம் அல்லது இலங்கை தமிழ் மக்கள் அவங்கள வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஐடியா யோசிப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பெருசா இமேஜினே பண்ண முடியாத மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரு கியூட்டான ஒரு ஐடியா எடுத்திருந்திருக்காரு டைரக்டர். அங்கேருந்து ஒரு ஃபேமிலி தப்பிச்சு இங்கே வராங்க. இங்கே வந்து எப்படி இவங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிறதா ஒரு ஒன்லைன். அந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே புதுசாக இருந்ததுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஜாலியாக ஃபீல் குட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக தான் இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு கிரைம் நடக்குது, அதுக்கு முன்னாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, வேற சில சீரியஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க இந்த மனித உணர்வுகள் சார்ந்து இந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட கேரக்டர்ஸ், கேரக்டரைசேஷன், காஸ்டிங் அண்ட் செட்டப் அது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சசிகுமாரோட ஃபேமிலி எடுத்துக்கலாம். சசிகுமார், சிம்ரன், அவங்களுக்கு 2 பசங்க அப்படிங்கிற அந்த குடும்பம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. 4 பேருமே அற்புதமான காஸ்டிங். சசிகுமார் வந்து நம்ம ஆல்ரெடி அயோத்தியில் பார்த்திருந்தோம், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான், பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட லுக்குக்கும் அப்பியரன்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு அன்பான ஒரு ஆள், எவ்வளோ கைண்டான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கன்வே ஆயிடுது. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூலமாகவே அதை நமக்கு மேக்ஸிமம் கன்வே பண்ணிடுறாரு. அதே போல ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருக்காரு. அடுத்ததா சிம்ரன் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவங்களோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அழகாக ரசிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல ஆழ்தோட்ட பூபதி சாங்கோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் படத்தில் இருக்கு. அடுத்து அந்த 2 பசங்களா பண்ணியிருக்காங்க. பெரிய பையன் வந்து ஆவேஷம் படத்தில் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன், மலையாளம் ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர், உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவரோட கேரக்டரும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய சீரியஸான இஷ்யூஸ்லாம் படத்துக்குள்ள வந்துட்டு இருந்தாலுமே ரொம்ப சடனா அது பிரேக் ஆகி ஒரு ஹியூமரா மாறக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் படம் முழுக்க நிறையவே இருந்துச்சு. குறிப்பா இந்த கேரக்டருக்கு அதுக்கு காரணம் வந்து அவரோட தம்பியா நடிச்சிருக்க அந்த குட்டி பையன் தான். நம்ம ட்ரைலர்ல கூட பார்த்துருப்போம். அந்த பையன் கலக்கி எடுத்துட்டானே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பையன் பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த குட்டி பையன் வந்து விஜய் ஃபேனா வர்றான். நிறைய இடங்கள்ல விஜய் பாட்டு பாடுறான், விஜய் டயலாக் பேசுறாங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன விஜய் ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலியாவே இவங்க 4 பேரும் நமக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு காஸ்டிங்கா இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பேசிக் செட்டப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல நெய்பர்ஸா வரக்கூடியவங்க இளங்கோ குமரவேல் அண்ணா வைஃப், அதுக்கப்புறம் MS பாஸ்கர் இருக்காரு, அக்கம் பக்கத்தினர் வேற சில எல்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்குமே ஒரு மாதிரியான கேரக்டரைசேஷன்ஸ் இருக்குது. சசிகுமாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் அந்த நெய்பர்ஸ் கூட நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அதன் மூலமா பில்ட் ஆகக்கூடிய ரிலேஷன்ஷிப், கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுமே ஸ்கிரீன் பிளேல ரொம்ப அழகாவே வந்திருக்கு. அதே போல யோகி பாபு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் அவரோட ஹியூமருமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி ஒரு சின்ன சீரியஸான லேயருமே அவரோட கேரக்டருக்கு இருக்கு. அடுத்து அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அங்கங்க சில சீரியஸான சீன்ஸ் வரும். ரொம்ப எமோஷனலான நெஞ்ச நக்கிற சீன் மாதிரி நமக்கு அது தெரியும். என்னடா இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கே, கொஞ்சம் ஒரு மாதிரி மெலோட்ராமாவா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு லைட்டாக தோண ஆரம்பிக்கிறப்போ வந்து அந்த சீனோட எண்டில் அதே கலாய்க்கிற மாதிரி ஒரு பயங்கர ஹியூமரஸான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது பக்ஸ் சொல்ல மறந்தாச்சு. பக்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் பற்றி சில விஷயங்கள் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் அவர் சீரியஸாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பயங்கர ஹியூமரஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல ரமேஷ் திலக்குமே ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சமீப நாட்களாக ரொம்ப சூஸியாக ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக எடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தோட சீரியஸான சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டே ஒரு கிரைம் இன்சிடென்ட் நடந்திருக்கதா நமக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டடியல் டெத் ஒன்று நடக்கிறதுமே நமக்கு காட்டுறாங்க. அது ரெண்டும் சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாமே தான் அந்த சீரியஸான சீக்வன்சஸாக இருக்குது. அது வந்து மேஜரா இல்லை அப்படின்னாலுமே ரொம்பவே கன்வின்சிங்கான முறையில் தான் இருக்கு. அதில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படம் எதை பற்றி பேசுது, என்ன மாதிரி விஷயங்கள் இதில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சோம்னா நிறைய
நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மொழி உணர்வு சம்பந்தமா, இன உணர்வு சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்களெல்லாம் கூட ரொம்ப சாதாரணமா நமக்கு வந்து உணர்வுகளை கடத்துற மாதிரியான காட்சிகள் நிறையவே வச்சிருக்காங்க. அதுலேயும் வசனங்களுமே நிறைய இடங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு முக்கியமான கேரக்டர் பேசக்கூடிய ஒரு வசனம் இருக்கும். நான் எந்த தமிழ்ல பேசுறேங்கிற பிரச்சனை இல்லை, நான் தமிழ்ல பேசுறதே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற அந்த டயலாகா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உண்மை சொல்றேன்னா போய் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு 7 நாள் டைம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கேட்கக்கூடிய அந்த டயலாகா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய சீரியஸான எமோஷனலான விஷயங்களை வந்து சின்ன சின்ன டயலாக்ஸ் மூலமா ரொம்ப அழகாக கடத்திருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து ஃபன்னா, ஃபீல் குட்டா, ஜாலியா போயிட்டே இருந்தாலும் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு சீரியஸான விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த விஷயத்தை எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் பதட்டம் நமக்குள்ள வருது. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்திருந்த எண்டிங்கும் சரி, அதுல அவங்க ரிவீல் பண்ண ஒரு ட்விஸ்டும் சரி, நம்ம பெருசா எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பவே கன்வின்சிங்கா எமோஷனலாவும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ்னால தான் அந்த படம் முடிஞ்சு வரும்போது ஒரு ரொம்ப பயங்கர எமோஷனலான மொமெண்டோட நம்ம வந்த மாதிரி இருந்துச்சு. இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம வேற நாட்டுக்காரங்களா, அகதிகளா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹார்ட்ஃபெல்ட்டா இருந்துச்சு. அடுத்ததா டெக்னிக்கலி ரொம்பவே நீட்டான ஒரு படமா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே வந்து கம்மியான நாட்கள்ல கம்மியான பட்ஜெட்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே தெரியாத மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இதை எடுத்திருக்காங்க. ஒரு காலனிக்குள்ள நடக்குது, ஃபியூ லொகேஷன்ஸ் தான், ஒரு சில கேரக்டர்ஸ் தான் அவங்கெல்லாம் ரிப்பீட்டடா பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த உணர்வு நமக்கு எங்கேயுமே வந்துடாத மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு படமா டெக்னிக்கலி இது எடுத்திருக்காங்க. அடுத்ததா என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இந்த நெய்பர்ஸா வரக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்களா, அதுல ஒரு சிலரோட கேரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுலேயும் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அவரோட கேரக்டருக்கு ஒரு சீரியஸான சைடுமே பின்னாடி நமக்கு காட்டப்படுது. அந்த காட்சியில் அவங்க பேசக்கூடிய விஷயம் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலுமே கூட அது அந்த சீனா எழுதப்பட்ட விதம், எடுக்கப்பட்ட விதம் வந்து அவ்வளவு தூரம் கன்வின்சிங்கா இல்லையோன்னு தான் தோணுச்சு. இந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் செயற்கைத்தன்மையா இருந்ததுனால அந்த சீனே ஓவராலா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல நெய்பர்ஸா வரக்கூடிய கேரக்டர்ஸ், இப்போ பக்ஸா இருக்கட்டும், இளங்கோ குமரவேல் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்கானிக்கா வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. மெயினான லீட் கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கான உறவு எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் செயற்கையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்தை இல்லாமலே கூட பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி விஷயத்தை வைக்கணுன்றதுக்காக வச்ச மாதிரியும் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ரைட்டிங்காகவும் மேக்கிங்காகவும் சரி ரொம்பவே மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஆனால் ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம வந்து இந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டில் மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் எல்லாம் விசாரிக்க போறாங்க, இன்ட்ராகேஷன்ஸ், அதுக்குள்ள நடக்கக்கூடிய சீரியஸான விஷயங்கள் அதை கொஞ்சம் டார்க் ஹியூமனா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளோட இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த மாதிரியான ஜோன்ல இந்த படம் இல்ல. ஒரு ராதா மோகன் டைப் ஆஃப் ஒரு ஃபீல் குட் படம் தான் இது. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு புதிய இடத்துக்கு வராங்க, அங்க நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் பழகுறாங்க, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித உணர்வுகளை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா தான் இது வந்திருக்குது. மற்ற சீரியஸான விஷயங்கள் எல்லாமே கிளைமேக்ஸ்ல தான் இருக்குது. ஸோ நீங்க அந்த எதிர்பார்ப்போட போனீங்கன்னா சின்ன டிசப்பாயின்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு படமா பிரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் தான். நிச்சயமா அந்த கண்டென்ட் ஓரியன்டான அழகான பியூட்டிஃபுல்லான படங்கள் பார்க்க ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.